ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025ல டிஎன்ஜிசிஏல இருந்து பிஜி அட்மிஷனுக்கான டிஎன்ஜிசிஏ 2025க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இந்த பிஜி டிஎன்ஜிசிஏ எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜி டிஎன்ஜிசிஏ 2025க்கான கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்றது, சரிங்களா, என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவை, சரிங்களா, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஎன்ஜிசிஏ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் தான் சொல்லிட்டு இதுல ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம யூஜி பார்த்துருந்தோம். இப்போ பிஜிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு, சரிங்களா, கூகுளில் போயிட்டு பிஜி டிஎன்ஜிசிஏ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிப்போம், ஓகேங்களா, pngca.in சொல்லிட்டு இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pg.tngca.in இதுதான் அந்த வெப்சைட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு pg.tngca.in அந்த வெப்சைட் போயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஃபார் பிஜி கோர்சஸ் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் இதுல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் மட்டும் தான் இதுல வரும். டோட்டலா வந்து 110 காலேஜஸ் வந்து இருக்கு. இந்த 110 காலேஜஸ்க்கான நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து எல்லாமே நீங்க இதுல தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 60 rupees வந்து வரும். ஓகேங்களா, ஒரு கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இருந்தா 2 rupees வந்து வரும். சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ். நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 20 உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஜூலை 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. நீங்களா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா, நீங்க வந்து ஜூலை 15 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. இப்ப இதுல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா, இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுல நீங்க அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே டீடைலா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா, இதுல வந்து கவர்மெண்ட் எய்டட்ஸ்க்கான பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் தான் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபில்லிங் எல்லாமே ஆன்லைன்ல தான், ஆஃப்லைன் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா அப்ளிகேஷன் சென்டர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டோட வச்சிருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நியரஸ்ட் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து நீங்க போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், தென் அப்புறம் ரிப்போர்ட் ஆஃப் த காலேஜஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன பண்ண யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுல நீங்க இந்த கிளிக் டு நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் லாகின், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்டடி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ப்ரிவியூ டீடைல்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், கம்ப்ளீட் பேமெண்ட், அப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் இது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுவோம். இதுல உங்க நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் கன்ஃபார்ம் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், தென் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ அகைன் லாகின் பண்ணுங்க. நீங்க எந்த மெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்க நேம், பேரண்ட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், சரிங்களா, உங்க மொபைல் நம்பர், லாங்குவேஜ், நேஷனாலிட்டி, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், ரிலீஜியன், காஸ்ட், எல்லா டீடைல்ஸும் உங்க இங்கிலீஷ் நம்பரு, சரிங்களா, எல்லாம் நம்ம டீடைல்ஸ் கேட்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. சரிங்களா, தென் அடுத்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா. நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தாலும், எக்ஸர்வீஸ் கார்டு, டிசபிலிட்டி கேண்டிடேட் என்ன இன்கேஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். அது இல்லாம என்சிசி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் இருக்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணோம். யூஜி வந்து என்ன டிகிரிஸ் நம்ம படிச்சிருக்கிறோம், சரிங்களா, என்ன யூஜி என்ன பண்ணீங்கன்னா என்ன டிசிப்ளின்ல படிச்சிருக்கோம், எந்த காலேஜ்ல படிச்சிருக்கோம், எந்த அப்ளிகேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எப்போ கம்ப்ளீட் பண்ணோம்,
ஓகேங்களா. நீங்க ஃபைனல் செமஸ்டர் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சா வரலையா அந்த டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணோம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, கிரேடா இல்ல பெர்சன்டேஜ் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசஸ்மெண்ட் செமஸ்டர் வைஸா என்னன்னு சொல்லிட்டு அதையும் என்ட்ரி பண்ணணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஜி டிகிரி மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ண சொல்லலாம். செமஸ்டர் 1 என்ன மார்க், செமஸ்டர் 2 என்ன மார்க், செமஸ்டர் 3, செமஸ்டர் 4, செமஸ்டர் 5 பார்ட் 1 பார்ட் 2 இல்ல என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க, பார்ட் 3 பார்ட் 4ல என்னென்ன ஸ்கோர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ட்ரி பண்ணணும். தென் எப்போ பாஸ் ஆனீங்க, எத்தனை அட்டம்ஸ்ல பாஸ் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அது டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணி சேவ் கொடுத்துடணும். தென் அதுக்கப்புறம் யூஜியோட மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கு வந்து நீங்க வந்து பார்ட் இயர் வைஸ் நீங்க கொடுத்துருங்க. இயர் வைஸ்க்கான மதிப்பு கொடுத்துருக்காங்க. தென் இன்கேஸ் நீங்க வந்து அதுக்கான பார்ட் இருக்குன்னு சொல்லுங்க, இயர் வைஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கண்டினியூ கொடுத்துருங்க. தென் அது இதுவும் இன்கேஸ் நீங்க மார்க் சிஸ்டத்துல கிரேட் சிஸ்டத்துல இருந்தீங்கன்னா கிரேட் சிஸ்டத்துக்கும் அது தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்க கிரேட் சிஸ்டத்துக்கு என்ட்ரி பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் நீங்க சாய்ஸஸ் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு காலேஜஸும் சாய்ஸஸ் கொடுத்துருங்க. என்னென்ன கோர்ஸ் நீங்க படிக்க விரும்புறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு எல்லாமே நீங்க சாய்ஸஸ் கொடுத்துருங்க. சாய்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க ரீஆர்டர் பண்ணீங்க, சாய்ஸ் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கோங்க. ரீஆர்டர் பண்ணிட்டு எந்த ஆர்டர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் எல்லாம் இருக்கிற மொத்த கோர்ஸை கூட நீங்க கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா. நீங்க எந்த கோர்சஸ் எத்தனை கோர்சஸ் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. நான் ரொட்டீனா சொல்றது இதுதான். நிறைய பேர் நம்ம கிட்ட என்ன பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அப்ளிகேஷன் சென்டர்ஸ் தான் நீங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. நீங்க பேமெண்ட் பண்றது முன்னாடி செக் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா பேமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. உங்க டீடைல்ஸ் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்னென்ன டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணிருக்கீங்களோ அதுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டிசி, 10th 12th, யூஜி பிஜி மார்க் ஷீட்டு, கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து இதில் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இதில் கொடுத்துருக்கிற தகவல். சரிங்களா. இன்ஃபர்மேஷன்ஸ்ல தென் அடுத்து என்னென்ன காலேஜஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன, அந்த 110 காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் சொல்லிட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க. இதுல எந்தெந்த காலேஜஸ் இந்த சென்னை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த ரீஜன்ஸ்ல எந்தெந்த காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா உங்களுக்கு கொடுத்துருக்கிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 110 காலேஜஸ்ல என்னென்ன இது இருக்கு சொல்லிட்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு காலேஜஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்கு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா. புக்லெட் வந்து இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புக்லெட் ஒன்று ரிலீஸ் ஆகல. மேபி வெயிட் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் இப்போதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. தென் ப்ரிப்பரேஷன் புக்லெட்ஸில் நீங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் இதில் இந்த டீடைல்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் புக்லெட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிங்க. அப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா. இப்போதுக்கு நீங்கள் பிஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டிஎன்ஜிசி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15th வந்து லாஸ்ட் டேட்டு. இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க ரிஜிஸ்ட்ரேஷன். எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிளியரா அப்ளை பண்ணுங்க. தென் இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா டிஎஃப்சி சரிங்களா அப்ளிகேஷன் சென்டர்ஸ் வந்து நியரஸ்ட் அப்ளிகேஷன் சென்டர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க இஷ்யூஸை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா. அப்ளை பண்ணுறது இன்னைக்கு அப்ளை பண்ணி ஜூலை 15th லாஸ்ட் டேட்டு. இன்னும் புக்லெட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. புக்லெட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீடைல்ஸ் வேற இன்ஃபர்மேஷன் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோவில் வேற சந்திக்கிறேன்.